இயேசுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இயேசுவோட சபையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதிகாரம் யோவான் 14. யோவான் 14. யோவான் 14. ஆமென். ஸோ நம்ம இந்த யோவான் 14 வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க இருக்கோம். ஸோ அது எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து கஷ்டம் வரும்போது, மனசு துக்கம் படும்போது, இது பண்ணும்போது நமக்கு ஆறுதல் கொடுக்கறது இயேசுவோட வசனம் தான். ஓகே, அதுதான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்குது, ஆறுதல் கொடுக்குது, எல்லாத்தையும் நம்மளை வந்து விடுதலை ஆக்குது. ஓகே, ஸோ ஆனால் இந்த 14வது அதிகாரம் வந்து டைரக்ட் ஆக்குது. அதுதான். ஸோ இப்போ டைரக்டாக எப்போது உனக்கு முடியல, உனக்கு பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நான் இந்த அதிகாரத்தை டைரக்டாக எடுக்கலாம். யோவான் 14 எடு. ஸோ 14:1 படிக்கும்போது 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சிம்பிளாக ஏசப்பா சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ எதுக்குமே நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். ஸோ விசுவாசத்தை நீங்கள் வந்து முன்ன நிறுத்துங்க சொல்லி ஏசப்பா வந்து கிளீனாக சொல்கிறார். ஸோ இதுக்கு இனியான வசனத்தை நம்ம பார்க்கணும். ஸோ யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஓகே, அதே மாதிரி யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமேன். இது ஜான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இது மாதிரி எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது, இயேசு ஒருவர் தான் சொல்ல முடியும். ஆமென். உண்மையான தேவன், அன்பின் சொரூபம், மனதால சொல்லால செயலால அன்பின் சொரூபமாக இருக்கக்கூடிய தேவன், நமக்காக ஆவியில் இருக்கிற தேவன், நமக்காக மாம்சமாக பிறந்து நமக்காக வந்து ஓகே என் மேலே அன்பாக இருங்க சொல்லிட்டு அவர் அன்பத்தை காட்டினார், பரிபூர்ணமாக காமிச்சாரு. எதுவுமே ஒரு எதிர்பார்க்காம அவர் வந்து காமிச்சிருக்கிறார். ஓகே, இது நம்ம வந்து சதா நித்திய காலமாக கடைசி பரியந்தம் இந்த பூமியில் இருக்கிற கடைசி மூச்சு வரைக்கும் இதை நம்ம வந்து நினைவு கொண்டே இருக்கணும். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்ம வந்து இயேசுவிற்கு காட்டுற அன்பு. ஸோ இதுதான். ஸோ அடுத்த இயேசு சொல்கிறாரு, என் பிதா யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இந்த உலகத்தார் இல்லை, நீங்கள் உலகத்தார் இல்லை. ஓகே, நீங்கள் இருக்கிறது வேறு இடம், அது நீங்கள் இது பண்ணீங்க தெரிஞ்சுங்க. ஸோ ஏசப்பா வந்து கிளீனாக வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் 14:28. ஜான் 14:28. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். யோவான் 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களோட கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஸோ ஏசப்பா கிளீனாக வந்து நமக்கு சொல்கிறார், நான் போயிட்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒருவருக்கொரு அன்பாக இருக்கிறது, அன்பாக நீங்கள் இருங்க. ஒருவருக்கொரு அன்பாக இருக்கிறது அது எப்படி பார்க்க மாட்டாக்கா, இயேசுவோட வசனத்தை நம்ம அவங்களுக்கு சொல்கிறது. ஆமென். உண்மையான தெய்வத்தை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறது, சத்தியத்தை எடுத்து காட்டுறது, அதுதான் வந்து காட்டுற ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன்பு ஏசு நமக்கு கொடுத்துருக்க. ஏசு நமக்கு எப்படி செஞ்சுருக்காரோ அதே தான் நம்ம வந்து அங்கே போய் நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டா, யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் சொல்றேன். ஸோ இதுல வந்து இதுக்கான வசனத்தை வந்து நம்ம யோவான் 12:26. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எங்கே ஏசப்பா எப்போதுமே நம்மளோட கூட இருக்கிறாரு. நம்ம ஏசவோட சீஷர்கள் நம்ம சொல்கிறச்ச ஏசப்பா எப்போதுமே நம்மளோட கூட இருக்கிறாரு. நம்ம எதுக்கும் வந்து இடல் அடைய தேவை கிடையாது. ஓகே, இடல் அடைய தேவை கிடையாது. பிசாசு விட மேலானவர் இயேசு இருக்கிறார். நம்ம இதுக்கு மட்டும் வந்து இடம் வந்து கொடுத்துடக்கூடாது. எல்லா விதமான விகாரம், எல்லா விதமான பயம், இது குழப்பம், அசுத்தம் எல்லாம் எதுக்கும் நம்ம வந்து இடம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இயேசுவோட பிள்ளைகள், நம்ம சீஷர்கள். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்த பட்சத்தில் வந்து அப்புறம் சொல்கிறார் இயேசு முக்கியமான சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஸோ இந்த ஒரு கமாண்டான ஸ்பீச்சு, என்ன மாற்றின ஸ்பீச், என்ன மாற்றின இயேசுவோட வசனம், இதுதான் வந்து அது. ஸோ நானே வழியும் சத்தியமே ஜீவனுமா இருக்கிறேன். ஸோ அவர் தான் வழி. ஸோ அவர் சொல்ற நானே ஆடுகளுக்கு வாசல் என்று அவர் ஏசப்பா வந்து சொல்றார். ஸோ யோவான், ஸோ பார்ப்போம், யோவான் 1:14. யோவான் 14:17. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஓகே, ஸோ அதான். ஸோ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருக்கார். ஸோ அவர் தான் எல்லாமே. ஓகே, அது சொல்றாரு. அதே மாதிரி யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். யோவான் 10:7-9. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென், ஆமென். யோவான் 11:25. இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 18:37. அப்பொழுது பீலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஸோ ஃப்ரண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். முன்னாடி வந்து அவர் சத்தியம் கிருபையினாலும் இருக்கிற சொல்றாரு. இங்கே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிற சொல்றாரு. அப்புறம் சத்தியத்தை குறித்துக்காக நான் வந்து பிறந்தேன் சொல்லி டிக்ளேர் பண்றேன். போல்டா வந்து டிக்ளேர் பண்ற, உலகத்துக்கு வந்து டிக்ளேர் பண்ற. ஸோ அது வந்து நம்ம இங்க வசனத்தை பார்க்குறோம். ஸோ இதுல வந்து இப்போ நம்ம பார்த்த வசனத்துல நானே வழி, அதுக்கு வசனம் பார்த்தோம். சத்தியம், நானே சத்தியம் என்று நானே ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல ஏசப்பா வந்து சொல்லி போல்டா எல்லாருக்கும் வந்து டிக்ளேர் பண்றாரு. ஸோ இப்படி நான் இருக்கிறச்ச நீ ஏப்பா கவலைப்படுற? எல்லாமே என்கிட்ட வா, வேற என்ன தவிர வேற எங்கேயுமே போவாத, நானே வாசல், என்ன பின்பற்றி வா, நான் எப்படி உன்னை காமிச்சேனோ அதே மாதிரி நீ என் பின்பற்றி வா சொல்லி ஏசப்பா வந்து கிளியா சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்க்குறோம், பிதாவை எல்லாரும் சீஷர்கள்லாம் இது பண்ணும்போது, பிதா யார் நீங்கள் வந்து காண்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கறச்ச வந்து என்னன்னா, ஃபுல்லாக ஏசப்பாவோட கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா பல கிருபையை செஞ்சுருக்கிறாங்க, பல மகிமையை செஞ்சுருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அப்பத்தை வந்து கூட இது பண்ணி கொடுத்துருக்காரு. இவ்வளோ பார்த்து கூட அவன் வந்து கேட்குறாங்க, பிதாவை காண்பீங்க சொல்லி. அங்கே தான் சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு.
ஸோ பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஓகே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? இப்படி அழகா இதுவா இதுவா கேட்கிறாரு. இது தூரம் பாத்தியேப்பா. ஓகே, இது கூட உனக்கு தெரியலையா? ஓகே, அதே அதே மாதிரி சீசர் லைஃப்ல நம்ம வந்து பார்க்கணும். நம்ம போறோம், ஹாஸ்பிட்டல் ஊழியம் போறோம், செய்றோம், போறோம், வசனம் போறோம். ஆனா மிடில்ல வந்து நமக்கு தெரிஞ்சும் சில இடர்ல வருது. ஒரு ஒரு இது அப்ஸ்ட்ரக்ஷன் வருது. அது வந்து அது அது வந்து அங்க தான் வந்து அப்போதான் வந்து இயேசுவ நம்ம சென்டர் பண்றோமா சொல்லி பார்க்குறோம். ஓகே, அங்க அங்க தான் நமக்கு இது நம்ம திறவுகோல் நம்ம இந்த ஸ்கேலே இயேசு தான். இயேசு நேரா இருக்காரா? இயேசு வசனத்துல நான் எனக்குள்ள இருக்கா? வசனம் வருதா? அது நான் அலைன்டா இருக்கேனா? அதுதான் வந்து கடைசி பரியந்தம் அந்த நம்ம நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும், நம்மளோட கடைசி நாள் வரைக்கும் அதை நம்ம வந்து பின்பற்றணுன்றது ஏசப்பா கிளியரா சொல்லியிருக்காரு. அப்படி இயேசுவோடு இருந்தவங்களே இப்படி. ஸோ நமக்கு வந்து பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஏசப்பா தேட்டரில் நான் இருக்கேன். அதுக்கு தான் வந்து எல்லாமே சொல்றாரு. நீ எதுக்குமே நீ கவலைப்படாதன்னு. என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வான்ற. ஸோ நம்ம ஒன்லி ஜீசஸ் சொல்றது தப்பே கிடையாது. ஒன்லி ஜீசஸ் தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான. ஸோ நான் பிதாவிலும் பிதா என்னும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்து வருகிறார். ஸோ இதான் முக்கியம். ஸோ ஏசப்பா வந்து இந்த இந்த 14வது சாப்டர்ல கதறி இருக்கார். என்கிட்ட விசுவாசமா இருங்க, என்கிட்ட அன்பா இருங்க சொல்லிட்டு 4 இடத்துல சொல்றாரு. என்கிட்ட அன்பா இருங்க, என்கிட்ட அன்பா இருங்க, என்னோட அன்பா இருந்து என் கற்பனையை வந்து கை கொள்ளுங்க, நான் சொன்ன வசனத்தை வந்து பின்பற்றுங்க சொல்லி கதறி இருக்கார். ஸோ 12லேருந்து 15 12 to 15. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஸோ இங்கோட இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் அன்பா இருக்கணும். பேக்லேருந்து வரலாம். அன்பா வந்து அன்பா இருக்கணும். அவரோட வசனத்தை நம்ம வந்து கை கொள்ளணும். அப்போ நம்ம கேட்கணும். அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாரு. கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து இங்கே எப்படின்னா என்னத்தை கேட்கணும்? ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். என்ன கேட்கணும் சரி. நம்ம வந்து ராஜ்யத்து சுவிசேஷத்து நிமித்தமாக நம்ம கேட்கணும். சீஷர்கள் கொடுங்க, ஆத்மாவை கொடுங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை எனக்கு என்ன காட்டுங்க. ஓகே, அதுதான் அது. எனக்கு அவருக்கு வந்து நமக்கு ட்ரெஸ் வேணும், இது வேணும், அது வேணும். இல்ல என்ன கேட்கணும்னு 16ல போட்டிருக்காரு. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தேங்க்யூ. கரெக்ட். ஸோ அதுதான். ஸோ எப்போதுமே இந்த பரிசுத்தத்தை நம்ம இருக்கணும், ஆவியில் இருக்கணும், பாவியா இல்லாமல் ஆவியா இருக்கணுன்றதே நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, நம்ம எப்போதுமே ஜபத்தில் வந்து கேட்கணும், ஏசப்பா நிரப்புங்கப்பா, எதுவுமே எப்போதுமே உங்களோட ஆவியால் நிரப்புங்க. ஆமேன் ஆமேன். ஸோ இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து 18 பார்க்கலாம். 18 நான் உங்களை யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். மறுபடியும் அஷ்யூர் பண்ணுறாங்க நம்மள. ஓகே, ஸோ இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். மனப்பாடம் கூட பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். கஷ்ட காலத்தில் இது மாதிரி யார் சொல்லுவா? சொந்த அப்பா கூட யாரும் சொல்றது கிடையாது. போ ஓடுறான் அப்படின்னு தான் சொல்லுவா தவிர, ஆனால் ஏசப்பா நான் திக்கட்டாவை விட, நான் எப்போதுமே உன்னோட இருக்கேன், நீங்கள் பாருங்க, உங்களை எடுத்து வருவேன், அதான் சத்தியாவை நான் போய் நான் அனுப்புகிறேன், தேட்டரில் அனுப்புகிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ ஸோ அது ஏசப்பா கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ இதில் மத்தேயு 28:20 மத்தேயு 28:20 புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவன். அப்போ என்ன சொன்னாரோ கடைசி வரைக்கும் அவர் அதான் சொன்னார். கரெக்டா? ஸோ நம்மளும் அது மாதிரி தான் இருக்கணும். ஏசப்பா நான் கடைசி வரைக்கும் சீஷரா இருப்பேன்னா கடைசி வரைக்கும் நம்ம சீஷரா இருக்கணும். ஓகே, எதுவும் பிரிக்க முடியாது. ஆஸ் த ஃபாதர் சோ இஸ் த சன். ஓகே, ஸோ அதுதான் வந்து நமக்கு இது. ஓகே, ஸோ அது வந்து
யோவான் 14:3. நான் போய் உங்களுக்கான யோவான் 14:3 இப்போ பார்த்தோம் இல்லையா? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஓகே, அது மாதிரி 28. 14:28. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஆமென். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஸோ ஏசப்பா வந்து நம்மளை திக்கற்றா விட மாட்டேன்னு சொல்லி வசனம் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாரு, வசனம் கடைசியில் சொல்கிறாரு, மிடில்லையே சொல்கிறாரு. அந்த அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாரு அங்கே ஏசப்பா வந்து க்ளீனாக. ஸோ வந்து உங்களை நான் வந்து திக்கட்டவன், நான் எப்போதுமே உங்களோட நான் வந்து இருப்பேன் சொல்லி ஏசப்பா வந்து க்ளீனாக வந்து அஷ்யூர் பண்ணுறாரு. அடுத்து நம்ம 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அடுத்தது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஸோ இதுக்கு மேலே ஒரு அஷூரன்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. அது வந்து இது வந்து ஜனங்க வந்து பார்த்து படிக்காம இருக்கிறாங்கன்னு அது வந்து கேள்விப்படும் போது ரொம்ப ஒரு மனசுக்கு இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு வருத்தத்துக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து இது எத்தனை பேர் இப்போ இது பார்க்குறாங்களோ உண்மையான அந்த சிஷ்யத்துவ வாழ்க்கைக்குள்ளே அவங்க வரணும், உண்மையான இயேசுவை தெரிந்தெடுத்து அவங்க வந்து இயேசுவ கற்பனை கை கொண்டு நடக்கணுன்றது தான் இதோட குறிக்கோள். எல்லா குறிக்கோள் அது ஏசப்பா இங்கே வந்து அது வந்து செஞ்சிருக்கார். இந்த வசனத்தை என்ன கற்பனை கை கொள்ளுங்க, கற்பனை கை கொள்ளுங்க, வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அப்படி சொல்றாரு. அதுதான் சொல்றேன். ஸோ இந்த 18 26 ஸோ என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஓகே, நீங்கள் கேட்கிற வசனம் என்னோட இராமல் என் அனுப்பின பிதாவுக்கு இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையிலே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நினைப்பூட்டுறது ஏசப்பா கிளியராக கொடுக்குறாரு, டெய்லி பேசிஸில் கொடுக்குறாரு. அவர் கரெக்டாக இருக்கார். ஆனால் நம்ம அதுக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்ட்டு தான் பார்க்கணும். ஓகே, லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஸோ அதான் நம்ம பார்த்தோம். ஸோ பரிசுத்த ஆவியால் போயிட்டு நம்ம பரிசுத்த ஆவியால் நம்ம எல்லாரையும் வந்து இது நடப்புறாரு. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறாரு. அதுக்கு தான் வந்து அவர் வந்து ஆவியாக வந்தார். அவர் மீன்ஸ் மாம்சத்தில் வந்து எல்லாம் பறித்து நம்ம பரிசுத்தமாக்கி அப்போ தான் வந்து ஆவியில் வந்து நம்ம நிரப்பி நம்மளை இப்போ வரைக்கும் ஏசப்பா வந்து வழி நடத்துகிறார். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ ஏசப்பா வந்து சமாதானத்தை கொடுக்குறாரு. ஓகே, அவர் வந்து எப்போதுமே நம்மளோட இருக்கிறாரு. ஸோ நம்ம எதுக்கும் வந்து கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நம்ம கலங்கிட்டோம், நம்ம இடறிட்டோம்னா நம்ம ஏசப்பா விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஸோ இதுதான் இதோட ஒரு பக்தி வித்தி ஏசப்பா எனக்கு கொடுத்தது. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவுக்கு நன்றி. Amen.